ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பினாக்கல் பேட் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வீட்லேயே எப்படி நெய் காய்ச்சலான்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் செய்கிற நெய் எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க. ஸோ இந்த ஹோம்மேட் கீ ரெசிபி பிகினர்ஸ்க்கு கூட ஈஸியாக இருக்கிற மாதிரி சூப்பரான டிப்ஸோட சிம்பிளான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தினம் பால் காய்ச்சும் போது மறக்காமல் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மாத பட்ஜெட்லேருந்து ஒரு செலவை குறைச்ச மாதிரி இருக்கும். இது பக்காவாக ஒரு மணி சேவிங் டிப்ஸ்னு நான் சொல்லுவேன். நம்ம சுத்தமான நெய் நம்ம வீட்லேயே தயாரிச்சிக்கும் போது வெளியிலேருந்து நம்ம அதிக காசு கொடுத்து நம்ம வாங்க தேவையில்லை. மணலான நெய் நமக்கு கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வெண்ணெய் எடுத்து நம்ம காய்ச்சிடக்கூடாது. ரூம் டெம்பரேச்சருக்கு அது வரணும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் அது முன்னாடி எடுத்து வச்சுருங்க. ஒரு 1 hour 2 hours முன்னாடி நீங்கள் வெண்ணெயை அதை எடுக்கும் போது சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஜாரில் போட்டு அடிக்கும் போது அது நல்லா சொல்லண்டு நமக்கு கையில் எடுக்கிறதுக்கு வரும். இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நமக்கு நான் இப்போ 2 பாக்ஸ் இருக்குன்னா 4 பேட்சாக போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நீங்கள் ஒரு 100 ml அளவுக்கு கோல்டு வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 5லேருந்து 6 க்யூப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மீடியம் சைஸ். நம்ம ஒட்டுமொத்தமாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு அது நல்லா பிளெண்ட் ஆகாது. நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி நார்மல் வாட்டர் ஊற்றாமல் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுங்கள் வெண்ணெய் அடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு பவுலில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியும் சில் தண்ணி தான். அந்த தண்ணியில் தான் நம்ம ஏற்கனவே ஜார்லேருந்து இருக்கிற வெண்ணெயை கையில் எடுத்து உருட்டி நம்ம அதில் போட போகிறோம். இப்போ நீங்கள் ஜாரில் எடுக்கும் போது கையில் உருண்டு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெண்ணெயை அடிக்கணும்னு அர்த்தம். நல்லா வெண்ணெய் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும், நமக்கு கையில் ஒட்டக்கூடாது. இப்போ நம்ம அந்த சில் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட இருந்த வெண்ணெயை நான் பேட்சாக அந்த மாதிரி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து நான் அடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சில் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஜாஸ்தி தண்ணி போட்டுறாமல் கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும். இது நான் அடிச்சிருக்கிற கடைசி பேட்ச்சு. இப்போ இது நான் எதுக்காக உங்ககிட்ட காட்டுறேன்னா பட்டர் மில்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதுக்கான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த தண்ணியும் நமக்கு சில்லுன்னு தான் இருக்கணும். இப்போ இந்த தண்ணியில் நம்ம உருண்டை பண்ணி போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அரைச்சதை ஃபுல்லாகவே நம்ம அந்த தண்ணியில் கொட்ட போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு 3 டம்ளர் வரும் பட்டர் மில்க், அவ்வளோதான் அந்த தண்ணியை நான் வச்சுருக்கிறது. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க வெண்ணெயை ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தண்ணியில் கொட்டிடணும். கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு அந்த பட்டர் மில்க் கிடைக்கிது பாருங்கள். நம்ம அந்த வெண்ணெய் உருட்டு நம்ம எடுக்கும்போது நல்லா அதில் கரையுது அந்த தண்ணியில். இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு வாரத்துலேயே நெய் காய்ச்சுறீங்க, ஒரு வாரம் தான் சேர்த்து வச்ச வெண்ணெய் அப்படின்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த பட்டர் மில்க் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம பட்டர் மில்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கர்டு கூட சேர்த்துக்கலாம் பட்டர் மில்க் குடிக்கும் போது. இப்போ பாருங்கள் நமக்கு மொத்தமாக இந்த அளவுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. பாருங்கள் எத்தனை உருண்டை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது சில் தண்ணின்றதுனால நமக்கு கரையாமல் அழகாக அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அதை எப்படி நெய் காய்ச்சலான்றதை பார்க்கலாம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ பட்டர் மில்க்குக்கு நம்ம அப்படியே ஊற்றுனதுனால நமக்கு அதில் மில்க்கு கிடச்சிருக்கு. நம்ம தண்ணியை எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி கிளியராக தான் கிடைக்கும். இப்போ பட்டர் மில்க் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஒரு மின்ட் லீவ்ஸும் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் வெண்ணெய் காய்ச்சும் போதெல்லாம் இந்த மாதிரி பட்டர் மில்க் ரெடி பண்ணி நீங்கள் பாட்டிலில் ஊற்றி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் நம்ம அடித்து வச்சுருக்கிற வெண்ணெய் எல்லாம் சேர்த்துக்கலாம்.
ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நுரைச்சி அப்படியே பொங்கி வந்துடும் பயங்கரமாக. ஸோ அதனால் ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நமக்கு வந்து சூப்பராக நம்ம வந்து இந்த ப்ராசஸை நம்ம வந்து முடிச்சிடலாம். இப்போ தண்ணியில் இருக்கிறத கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி கம்ப்ளீட்டாக எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா வெண்ணெய் உருண்டைகளும் ஆட் பண்ணிட்டோம். அது வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ முதல்ல அது வந்து நல்லா கரையணும். கரைஞ்சி அதுக்கப்புறம் குக் ஆகும்போது நல்லா நுரைச்சி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த நெய் வந்து தனியாக பிரிய ஆரம்பிக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட வேண்டியதாக இருக்கும். நம்ம நெய் காய்ச்சினதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக துகள்கள்லாம் வந்து அடியில் தங்கும். அந்த துகள்கள் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பரான ரெசிபி பண்ணலாம் அதை வச்சு. ஸோ அது எப்படி பண்ணலான்றதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். நம்ம நெய் காய்ச்சும் போது கிடைக்கிற அந்த துகள்கள் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சிலர் வந்து அதை வேண்டான்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸோ அதுக்கான வீடியோ நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ தான் நெய் வந்து செப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம நல்லா கலரி விடணும், இல்லைன்னா நமக்கு வந்து அடி பிடிச்சிக்கும். இப்போ தான் பாருங்கள், அந்த துகள்கள்லாம் நமக்கு வந்து தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ நெய் வந்து நமக்கு தனியாக செப்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ முருங்கைக்கீரை இல்லை, இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக முருங்கைக்கீரை தான் சேர்த்துருப்பேன். நல்ல வாசனையாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நெய் வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா தெளிஞ்சிரும். அந்த துகள்கள்லாம் நல்லா வந்து அடியில் தங்கிடும். இப்போ நெய் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து மாறாமல் இருக்கும் நமக்கு. அந்த துகள்கள்லாம் நமக்கு அந்த நெய்யில் விழுந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வடிகட்ட சொல்கிறேன். இப்போ ஃபைனலாக அந்த துகள்களில் இருக்கக்கூடிய நெய் கூட நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி வடிகட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 ml அளவுக்கு நெய் கிடச்சிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த துகள்கள்லாம் நான் வந்து கையிலேயே எடுத்து ஃபுல்லாக பிழிஞ்சு நான் வந்து பாட்டிலில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த துகள்கள் வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இதை வச்சு நம்ம சூப்பரான ரெசிபி செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து நல்ல ஒரு வாசமாக மணமாக இருக்கும். இதுக்கான ரெசிபி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற நெய் வந்து ஒரு ஆஃப் டேக்கு அப்படியே விட்டுருங்க. அது ஒன்றுமே பண்ணாதீங்க. ஆஃப் டே இல்லாட்டி 1 டே அப்படியே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாமல் விட்டுருங்க. நீங்கள் அதை நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நல்ல மணலாக இருக்கும். இந்த அளவுக்கு கீ வந்து நம்ம வெளியில் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நமக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த மணி சேவிங் டிப்ஸ் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெய் காய்ச்சும் போது இந்த வீடே அந்த அளவுக்கு ரொம்ப வாசமாக இருந்தது. கிச்சனில் அந்த அளவுக்கு அந்த நெய்யோட ஸ்மெல்லு தாங்க முடியல. நெய் பிடிக்கிறவங்களுக்கு இதோட ஸ்மெல் வந்து சொல்லவே வேண்டாம். ஸோ நீங்களும் நான் சொன்ன இந்த ஈஸியான மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நெய் காய்ச்சிட்டிங்கன்னா கூட ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அடுத்த வீடியோவில் இந்த கீலேருந்து கிடைச்ச துகள்களை வச்சு நம்ம என்ன ரெசிபி பண்ணலான்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.